இன்றைக்கி 4 விதமான பஜ்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகா. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா மட்டும் கீறி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுங்க, கடல மாவு போடுங்க, போட்டு கலக்கி விட்ருங்க. அப்புறம் 5 ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. ஆப்போ சோடா 1/2 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு போடுங்க. ஃபுட் கலர் நான் கேசரி கலர் கலந்துருக்கேன். அது தேவையான அளவுக்கு உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கணும். இந்த அளவுக்கு தூக்கி ஊற்றுற மாதிரி ஒரு அடுப்பத்தை வச்சு கடாய் வைங்க. ஒரு இதுவாக பஜ்ஜி நுழைச்சி போடுங்க. இந்த அளவுக்கு போடுற மாதிரி இருக்கணும். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா எழும்பி வருது பாருங்கள். அதனால தான் நம்ம ஆப்போ சோடா போடுறோம். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு வரும் நம்மளுக்கு. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நான் 4 நாளாக போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி ரெடி. இங்கே ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், இப்போ பாருங்கள்.